எஜுகேஷன் பிரைவேட் லிமிடெட் வழங்கும் கிருபையின் நேரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவன் இந்த புது நாளை நமக்கு தந்திருக்காரு. இந்த டிவி ப்ரோக்ராம் மூலமாக ஒருவர் சந்திக்கும் கிருபைகளை கொடுத்துருக்காரு. தேவன் இந்த நேரம் நம்மோடு பேசுவாராக. அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை நம்முடைய கரத்தில் தாழ்த்தி தருகிறோம். நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்த வேத பாகம் சகரியா 4:6. அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். இன்றைக்கி நம்ம தியானிக்க போது என்னென்னா, என்னால் ஒன்றும் கிடையாது, உம்மால் தான். அந்த தான் இன்றைக்கி நம்ம பார்க்கணும். தேவனை முழுவதுமாய் சார்ந்து கொள்ளுது. அதனால் என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். உம்மாலந்தி என்னாலாகும் என்று சொல்ல ஒன்றும் இல்லை. உம்மாலந்தி என்னாலாகும்
என்று சொல்ல ஒன்றும் இல்லை. கொடியானது என்றும் தனியே கனி தராது என்று சொன்னீரே. செடியே உம்மில் நிலைத்திருந்து நான் கனிகள் தந்து என் வாழ்வை முடிப்பே. என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுனர். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும், எல்லாம் ஆகும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் சத்திய ஆவியாகிய தேற்றவாளன், நமக்கு உதவியாளராக, ஹெல்ப்பராக, நம்மளை தேற்றுகிறவராக, ஆற்றுகிறவராக இன்றைக்கும் நம்ம கூட இருக்கார், இந்த இடத்துல இருக்கார். நீங்கள் எந்த இடத்துலேருந்து செய்தியை கேட்கீங்களோ, அறையில் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கலாம், படுத்துக்கிட்டு உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கலாம், அலுவலகத்தில் உட்காந்து கேட்கலாம். எங்கே உட்காந்துருக்கீங்களோ நீங்கள் இருக்க இடத்துல தேவனது ஆவியானவர் நிறைந்து இருக்கிறார், தெய்வ பிரசன்னம் இருக்குது. ஆனால் நாம் தான் அதை எந்த அளவில் உணர்தோம் அப்படின்னு நமக்கு தெரியலை. நம்ம அந்த ஆவியானவரை நம்ம உணரணும். பிசாசு பல காரியங்களை கொண்டு வருவான், பல யோசனைகளை கொண்டு வருவான். நல்லா உட்காந்து கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஜெபம்ங்க பேரில் எவ்வளோ நேரம் ஆண்டவர் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே நம்ம இருக்கோம். ஆண்டவரை துதிச்சுக்கிட்டு அவருடைய பிரசன்னத்தில் ஒரே சிந்தனையாக அவர்கிட்ட மட்டும் பேசிக்கிட்டு அவருடைய சத்தத்தை மட்டும் கேட்டுக்கிட்டு ஏதோ ஒரு வேலைகளை செய்தோம். அப்படி இருக்கும்போதே நம்ம சிந்தனை எங்கேயோ போயிடுது, இப்படியாக காணப்படுதும் இல்லையா? நல்லா உட்காந்து யோசிச்சு பாருங்களேன். 1 மணி நேரமாவது என்னோடு இருக்கப்படாதா அப்படின்னு கேட்காரு. இன்றைக்கி நம்ம எவ்வளோ நேரம் அவருடைய சமூகத்தில் தொடர்ந்து இருக்கோம்? இல்லை ஜெபம் பண்ணுதோம், இல்லை உறங்கிடுதோம். ஜெபம் பண்ணுதோம், வேறு எதையோ நம்ம நினச்சிட்டு போயிருந்தோம். இன்றைக்கி ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய்து, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், உன் பலத்தை சார வேண்டாம், என்னைய சார், எனது அந்த பிரசன்னத்தை உணர். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும், என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். ஆவியினாலேயே ஏகாரம் போட்டால் அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. என்னாலே தான், என்னால் தான் எல்லாம் கூடும். இப்போ நம்ம நான் செஞ்சேன், நான் பண்ணினேன், நான் அதை பார்த்தேன், நான் இதை சாதித்தேன், நத்திங் நத்திங் நத்திங். என் கை பலம் செஞ்சுது, நான் இப்படி சிக்கனமாக இருந்து வீட்டை கட்டினேன், நான் இப்படி சீட்டு போட்டு நான் அதை செய்தேன், நான் என் பிள்ளைய எப்படியே உட்காந்து ஃப்ளாஸ்கில் டீயை கொடுத்து எழுப்பி விட்டு படிக்க வச்சு என் பையன் மார்க் வாங்கினான், நாங்கள் அப்படி எங்கள் குடும்ப சொத்து எங்களை காப்பாற்றிச்சுது. அதெல்லாம் தந்தது யார்? குடும்ப சொத்தை தந்தது யார்? இரவு முழிக்க வச்சு நம்மளுக்கு செய்ய வச்சது யார்? சீட்டு போடணுன்னா அதுக்கு ஞானத்தை கொடுத்தது யார்? எல்லாமே கர்த்தர் தான். நான் செஞ்சிட்டேன்னு சொல்லுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த நாளில் நம்ம சொல்லுவோம், ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லுவோம், என்னுடைய பலத்தாலும் இல்லை ஆண்டவரே, என்னுடைய பராக்கிரமத்தாலும் இல்லை ஆண்டவரே, உம்முடைய பலத்தால், உம்முடைய ஆவியால், உமது கிருபையால், உம்மால தான். இப்படி நம்ம அறிக்கையிட்டுக்கிட்டே இருங்களேன். ரொம்ப நல்லா இருக்குது. அதில் பிசாசு எந்த இடத்துலையும் நம்ம குறுக்கிடுறதுக்கு நம்ம இடமே என்ன செய்ய மாட்டோம், இது பண்ண மாட்டோம். நம்ம அந்த எண்ணம் நம்மளுக்கு உன்னதமான தேவ ஆவியானவர் என் கூட தான் இருக்கார். எப்பொழுதும் என் சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் என்னோடு இருக்கார். அதனால் நம்ம எது ஒரு சின்ன காரியமாக சரி உடனே பிசாசு என்னச்சுன்னா நம்ம மைண்டை தான் பாதிப்பான். நம்ம இப்படி ப்ரொசீட் பண்ணி போய்கிட்டு இருக்கும்போது பிசாசு கேட்பான், ஏதாவது ஒன்று மைண்டில் போட்டு விட்ருவான். யாராவது நம்மளை ஒரு பார்வை பார்ப்பாங்க, அது நம்மளை அப்படி ஒரு அலட்சியம் பண்ணுத மாதிரி இருக்கும். உடனே ஜெபம் பண்ணுத நேரமே அவங்க நம்மளை இப்படி பார்த்துட்டாங்கண்ணே, அந்த ஆன்ட்டி நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களா, அவங்க எதுக்கு கேஷுவலாக கூட சொல்லியிருந்துருக்கலாம், வேணும்னே சொல்லியிருந்துருக்கலாம். அந்த வார்த்தைகள் நம்ம கேஷுவலாக சொன்னாலும் வேணும்னு சொன்னாலும் நம்ம என்ன நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. யாருடைய நிந்தனையோ, யாருடைய எண்ணங்களோ, யாருடைய வார்த்தைகளோ, யாருடைய பார்வைகளோ எதுவுமே நம்மளை ஒன்றுமே செய்யாது. நமக்கு என்னால் ஒன்றும் இல்லை, என் தேவன் என்னோட இருக்கார், எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவார். இந்த செருபாபேலும் இப்படி தான்
அஸ்திபாரம் போடுதான். ஆனால் ஒரே பிரச்சனையாகி போயிடுது, எல்லாரும் கலைச்சி விட்டுருந்தாங்க. அதுதான் அந்த இதில் நம்ம பார்க்கோம். 9வது வசனம், செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும், அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாயின்னு சொல்லுதான். செருபாபேலின் கை போட்டுச்சு, அதுதான் முடிக்கும். இன்றைக்கி நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை ஆரம்பித்து வச்சுருக்கீங்க, ஆனால் உங்களால் என்ன செய்ய முடியலை, வேலையை முடிக்க முடியலை. வீட்டை கட்ட ஆரம்பித்து வச்சுருக்கீங்க, பெரிய பட்ஜெட் போட்டாச்சு, 50 லட்சம் 1 கோடி, சரி உங்கள்கிட்ட கொஞ்சம் இருந்தது போட்டிங்க, அங்கேருந்து நமக்கு லோன் இந்த நேரம் தந்துடுவாங்கன்னு நினச்சிங்க, ஆனால் உங்களுக்கு என்ன செய்யலை, வாய்க்கலை. அப்போது பாதியில் கட்டப்பட்ட நிலை. எல்லோரும் உங்கள்கிட்ட கேட்காங்க, என்ன ஆரம்பிச்சிங்களே, பெரிய அளவில் ஆரம்பிச்சிங்களே, வீடு ஆரம்பிச்சிங்களே, முடிக்கலையா. உடனே பல கவலை, பல சோர்வு. முதல்ல நம்மால் அது முடிக்க முடியுமா, தவறாக நம்ம போட்டுட்டோமோ, இப்படி பல எண்ணங்கள் கொடுத்து முடிக்காமல் இருக்கலாம். இல்லை உங்கள் பிள்ளை காரியமாக இருக்கலாம், கல்யாண காரியமாக இருக்கலாம், ஆரம்பிச்சிருப்போம், அவங்க நிறைய எதிர்பார்த்துருப்பாங்க, நம்மளால் கொடுக்க முடியாமல் அது பாதியில் அந்த திருமணம் அப்படியே நின்று இருக்கலாம். எனக்கு தெரிய ஒரு பையன் ஒருத்தர் இருந்தார், அவர் தனது பையனை ரஷ்யாவில் வெளிநாட்டில் போய் டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு அனுப்பிட்டார். எல்லோரும் சொன்னாங்க, ஐயா அது மாதம் இவ்வளவு பணம் நம்ம கட்ட வேண்டியதாக இருக்கும், கட்டிடுவீங்களா? இல்லை எனக்கு அவன் உதவி செய்வான், இவன் உதவி செய்வான், அந்த தெரிஞ்ச ஆள் இருக்கார், இவர் பார்த்துக்கிடுவார், அது எப்படியும் செஞ்சிடலாம், ஆரம்பித்து விட்டுருவோம் அப்படின்னாரு. ஆனால் அவர் கொஞ்சம் ஏழையான ரொம்பவே பாஸ்டர், அவரால் கொடுக்க முடியலை. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவருக்கு விசுவாசமும் போச்சு. எல்லோரும் உங்களால் முடியுமா அப்படின்னு சொல்லி, அவர் ஒருவேளை பாஸ்டராக இருந்தாலும் கூட அந்த காரியத்தில் கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் அப்படின்னு அவருக்கு நம்பிக்கை இருந்ததா அப்படிங்கிறது தெரியலை. அப்புறம் கொஞ்ச நாளில் பாவம் ரொம்ப கடன் ஆயிட்டு, அவர் ஒன்றுமே கட்ட முடியாமல் பாதியில் பையனை கூட்டிகிட்டு வேறு இதுக்கு அனுப்பி படிக்க வச்சார். ரொம்ப ஒரு மாதிரி வெட்கப்பட்ட மாதிரி இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீங்களும் கூட இன்றைக்கி இருக்கலாம். நம்மால் முடியாது அப்படின்னு நம்ம நிலையில் நம்ம இருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் சொல்வார், உன்னால் முடியாது, என்னால் முடியும், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலேயே ஆகும். இன்றைக்கி சுய பலத்தை சாராதங்க. எரேமியாவில் பார்க்கோம், மாம்சமானதை நம்பி தான் சுயபலத்தை சாருகிறவன் நிச்சயம் கரளை மாதிரி ஒன்றும் இல்லாதபடி வறண்டு சாரம் இல்லாமல் போயிடுவானாம். அதனால் இன்றைக்கி ஆண்டவரை பார்ப்போம். பிசாசுடைக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு செய்தி தான், ஆனால் ரொம்ப வேல்யூபிளான ஒன்று. நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம எத்தனையோ காரியங்களில் எல்லோரும் ஒரு ப்ரொசீட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். யார்கிட்டையும் போய் கடன் கேட்டு கையை ஏந்திக்கிட்டு நம்ம நிற்கக்கூடாது. இவங்க தந்துடுவாங்களா, அவங்களா தந்தாங்கன்னா வாங்கிக்கிடுவோம். நம்மளா போய் வாயை திறந்து எனக்கு அதைத்தான்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, நிற்கக்கூடாது. யார்கிட்ட தான் கேட்கணும், பரத்தில் தான் கேட்கணும், ஆவியானவர்கிட்ட தான் கேட்கணும். ஆவியானவரால் தான் முடியும். இதை வார்த்தைகளை நம்ம அறிக்கையிட்டுக்கிட்டே இருக்கணும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உங்களுடைய ஆவியினாலேயே ஆகும்ப்பா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும்னு சொன்னீங்களே, உங்களுடைய ஆவியினாலே ஆகும் ஆண்டவரே. இப்படி நம்ம ராத்திரி படுத்திருக்கும் போதும் வாயை திறந்து சொல்லிக்கிட்டே இருப்போம். 2 நாள் பைத்தியம்னு நினைப்பாங்க, அப்புறம் 3வது நாள் நம்மளை விட்டுருவாங்க. அதிலலாம் ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. நடக்கும் வரைக்கும் நம்ம என்ன செய்துக்கிட்டே இருப்போம், உறுதியாக நம்முடைய வார்த்தைகளை அறிக்கை பண்ணிக்கிட்டே என்ன செய்வோம் இருப்போம். செருபாபேலே பெரிய பர்வதம், 7வது வசனம், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய், தலைக்கல்ல அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். ஆர்ப்பரிப்பார்கள். பெரிய பர்வதமாக இருக்கலாம், பெரிய மலை மாதிரி இருக்கலாம், அப்போ ரொம்ப பெருசாக இருக்கலாமா, பக்கத்துலேயே போகாமல் அப்பா இவ்வளோ பெரிய மலை இருக்கேங்கலாம். ஒரு சின்ன தீக்குச்சியை தூக்கி போட்டோன்னா அது வைக்கோலை வச்சு உள்ள வைக்கோல் வச்சுருந்து பெரிய மலை மாதிரி செட்டப் பண்ணியிருப்பாங்க. இதாகவே பேரும் பெரிய பர்வதமாக இருக்கலாம்.
பனியால் அப்படி மலை உருவாகி இருக்கலாம். ஒரு வெளிச்சம் பட்ட உடனே என்ன செய்கிறோம், அவ்வளோ உருகி ஒன்றும் இல்லாமல் அந்த மலை பேரும். நம்ம பெருசுன்னு நினைக்கிறதெல்லாம் கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நீ சம பூமி ஆவா. எப்படி சம பூமி ஆகும்? நமக்கு அப்போ இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும்? இவங்க எவ்வளோ பெரிய ஆட்கள் வந்து போராடுதாங்க, நம்ம அவங்களோட என்ன செய்ய முடியாது, போராட முடியாது. அவங்க ரொம்ப பெரிய ஆள், இது நடக்காது, இவங்க தடுப்பாங்க. பெரிய கோலியாத்து தான் நின்னான், சின்ன ஆளாவாக இருந்தான். ஒரு கல் ஜெபத்தோடு கொண்டு போகிறான், 5 கல்லை தூக்கிட்டு போகிறான். ஒரே ஒரு கல்லில் அப்படியே ஒரு கல் இல்லாமல் பண்ணினா இவன் அவனை தூக்கி வெட்டியே எடுத்துருந்துருப்பான். என்னடா நினச்சிருக்கேன் என்னையும் கல்லில் கொண்டுக்கிட்டு வந்து பண்ணிதின்ட்டு. அப்பமே கேலி தான் அடித்தான். நான் இவ்வளோ ஆயுதங்கள் வச்சுருக்கேன், உன்கிட்ட ஒன்றுமே இல்லையே, நான் இவ்வளவு ஹைட் அண்ட் வெயிட்டாக நான் இருக்கேனே, நீ எப்படி என்கிட்ட வந்தேன்னு சொல்லி கேட்கான். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் வாழ்க்கையில் என்ன காரியம் பெருசாக இருந்தாலும் சரிதான், வாட் எவர் இட் மே பி, கவலையோடு இருக்கீங்க. கடந்த வாரம் ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க, நான் ஒரு வசனம் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ, எப்படி யாருக்கு பிள்ளைகள் கிடச்சிது, ஆபிரகாமுக்கு எப்படி பிள்ளை கிடச்சிது, இது யாருக்கு மரியாளுக்கு எப்படி பிள்ளை கிடச்சிது, சகரியா ஒய்ஃபுக்கு எப்படி பிள்ளை கிடச்சிது, இந்த காரியங்களை சொன்ன உடனே அவங்க ஃபோன் பண்ணாங்க, அம்மா என் மகளுக்கு 4 வருடமாக பிள்ளை இல்லை, என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க. எனக்கு அந்த வசனத்தை கேட்ட உடனே எனக்கு நம்பிக்கை கிடச்சிது. எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது பிள்ளை இல்லைன்னொன்னே. போகிற இடங்கள்லாம் கேட்கும்போது வருத்தமாக இருக்குது. சிலர் ஆலயத்துக்கு போவாங்க லேடிஸு, அது யாரும் கேட்டுருவாங்களோன்னு சொல்லுவாங்க, கேட்டுருவாங்களோன்னு பயந்து போய் அந்த ஆலய ஆராதனை முடிகிறதுக்குள்ளே கடைசியில் இருந்துட்டு முதல் ஆளாக என்ன செஞ்சுருவாங்களாம், வெளியே வந்துடுவாங்களாம். அவ்வளோ வெக்கம், அவ்வளோ நிந்தை, அவ்வளோ அவமானம். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், இது எவ்வளவு பெருசாக இருந்தாலும் சரிதான், தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போகக்கூடாது. வாக்கு பண்ணினவர் நிறைவேற்றுவார். வாக்கு தத்துவம் கட்டாயம் நிறைவேறும். இந்த நம்பிக்கையை தான் பிசாசு உடைச்சி எடுப்பான். நீ என்னத்தை கண்ட, நீ எவ்வளவு ஜெபம் பண்ண, அதெல்லாம் நடக்கவே நடக்காது, நீ அதெல்லாம் மறந்துடு, அங்கே பாரு இங்கே பாரு, இவங்க இத்தனை வருஷம் காத்திருந்தாங்க, இவங்களுக்கு பிள்ளை இல்லை, இவங்க பெரிய ஊழியம் செஞ்சாங்க, இந்த இப்படி பாதியிலே படிப்பை நிறுத்தி வந்துட்டாங்க, இந்த வீடு அப்படியே பாதியிலே கட்டப்பட்டுட்டு அவங்களும் ஊழியம்தான் செய்தாங்க, இங்கே அவங்களோடைய நீ பெருசு, சும்மா ஏசு ஏசுன்னுட்டு இருக்காது. அது அப்படி தான், சிலருக்கு நடக்கும், சிலருக்கு நடக்காமலும் போகும். அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசத்தை என்ன செய்வான், பிசாசு மடங்கடிப்பான். அந்த இடத்துல தான் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசே ஓடிப்போ, எனக்கு வாக்கு பண்ணியிருக்காரு என் தேவன், எனக்கு நிறைவேற்றுவார். என்னுடைய பலத்தால் இல்லை, நான் என்னால் செஞ்சு முடிச்சிட்டேன், அதுக்காக நம்மளை படுத்து கிடக்க சொல்லலை ஆண்டவர். நீ உன்னால் ஏண்டதை செய். அதான் என்ன, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்துவம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது நம்ம பார்க்கும். தேவ பக்தி அந்த அந்த ஆவியானவர் எது எல்லாவற்றுக்கும் பிரயோஜனம் உள்ளது. சரீர முயற்சி கொஞ்சம் பிரயோஜனம்தான். நான் படுத்திருக்கலை, என்னால் ஏண்டதை நான் செய்தேன். டூ யுவர் பெஸ்ட் அண்ட் லீவ் த ரெஸ்ட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். நான் என்னால் ஆனதை செஞ்சிட்டேன். ஆனால் என்னால் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், எனக்கு ஒன்றும் விசேஷமாக கிடைச்ச மாதிரி இல்லை. உங்கள் ஆவியினால் முடியும், உங்கள் வார்த்தையின்படியே போடுதேன்னு சொன்னாங்க. வலை படகுகளை
அனுப்ப சொல்லுவார். இவன் படகைத்தான் கொண்டுட்டு போவான். படகு நிரம்பி பக்கத்து படகும் என்ன செய்தான், நிரம்பிட்டான். பிரமிக்க பண்ணினார் ஆண்டவர். இன்றைக்கி நம்மளையும் பிரமிக்க பண்ணுகிற தேவன் நம்மோடு இருக்கார். இன்றைக்கி அந்த தேவ பிரசன்னத்தை நம்ம உணருவோம். சரியா? அவருடைய ஆவியானவரை நம்ம நம்புவோம். அந்த ஆவியானவரை அதிகமாக சார்ந்து கொள்வோம். தேவனை அதிகமாக சார்ந்து கொள்வோம். நம்ம இருதயத்தில் நம்ம கூட அவர் இமேஜின் பண்ணி பார்க்கணும். நம்ம கூட தான் இருக்கார், இங்கே தான் இருக்கார், அங்கே தான் இருக்கார். சொல்லிக்கிட்டே இருங்க, பரிசுத்த ஆவியானவரே எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு இது என்ன எப்படி சால்வ் பண்ணுன்னு தெரியல. சின்ன பிரச்சனைக்கும் அப்ளை பண்ணலாம், பெரிய பிரச்சனைக்கும் அவரை நம்ம என்ன செய்யலாம், கூப்பிடலாம். அது நிச்சயமாக சால்வ் பண்ணி தேவன் விடுவார். இவன் இந்த 4வது அதிகாரத்தை பார்க்கும்போது 2 எதை பார்த்தானா, எதை பார்த்தாரா, 2 ஒலிவ மரம் இருக்குது, அரவு அப்படி இந்த விளக்கு தண்டு இருக்குது. அதுக்கு அந்த விளக்கு தண்டுக்கு போகிற குழாய்கள் காணப்படுது. அதுக்கப்புறம் கிண்ணம் காணப்படுது. தீ அகல்னால் விளக்கு காணப்படுது. அதில் தீ எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ இது என்ன 2 ஒலிவ மரங்கள் என்னன்னு தெரியலையே அப்படின்னு நம்ம கேட்காம பாருங்கள். இன்னதென்று கேட்டேன். சகரியா 4வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில், மறுபடியும் நான் அவரை நோக்கி 2 பொன் குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து பண்ணுகிறவைகளாகிய ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். பொன்னிறமான எண்ணெயை இறக்க பண்ணுதான். சரியா? அது எதை குறிக்கி அப்படின்னு சொன்னால், பரலோக ராஜ்யத்திலிருந்து பொன்னிறமான எண்ணெய் அந்த குழாய் வழியாக என்ன செய்தான், இறங்கிக்கிட்டே இருக்கு. நமக்கு தெரியாது அது எப்படி இறங்கும். பரலோகத்திலேருந்து எண்ணெய் இறங்குது. எரிய தேவையான எண்ணெயை அந்த விளக்குகளுக்கு ஆண்டவர் என்ன செய்துக்கிட்டே இருக்கார், அருளிக்கொண்டே இருக்கார். அதுதான் நம்ம யோபுல நம்ம பார்க்கோம். 29வது அதிகாரம் 4வது வசனத்தில் பார்த்தா, தேவனுடைய ரகசிய செயல் என்னுடைய கூடாரத்தின் மேலே இருந்தது அப்படின்னு சொல்லுதான். ரகசிய செயல். அந்த பொன்னிற எண்ணெய் குழாய் மற்றவங்க கண்களுக்கு என்ன செய்யாது, தெரியலை. அவர் சொல்றார், தசமபாகங்களை என்கிட்ட கொண்டு வா, நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உன்னை வருஷிக்க மாட்டேனோ அப்படிங்கிறார். பரலோகம் நம்மளுக்கு என்றைக்குமே திறந்த பரலோகமாகவே தான் என்ன செய்து இருக்குது. பரலோகத்தை ஆண்டவர் மூடி வைக்கலை, அவருடைய கையை நமக்கு மூடலை. கர்த்தரின் கை குறுகி போகவில்லை, ரட்சிக்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகலை. இன்றைக்கும் தேவன் நம்மோட பேசிக்கொண்டே இருக்கார். நம் தேவன் இன்னைக்கு பெரிய தேவனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்கோம். வல்லமையுள்ள தேவனை பற்றி தான் பார்ப்போம். நமது பராக்கிரமம் அல்ல. இதனால தான் நம்ம வீம்பு பேசக்கூடாது. பாருங்கள், சிலர் பெரியவங்களாகவும் கடவுளை ஏற்றுக்கொண்டவங்களாகவும் இருந்தால் கூட நிறைய நேரம் வீம்பு வார்த்தைகள் யாராவது நம்மளை ஈகோவை தொட்ட உடனே கண்ணா பின்னான்னு வந்துடுது. வாயிட்டு வராட்டாலும் இருதயத்துக்குள்ளே வந்துடுது. நான் யார், என் குடும்பம் யார், என் கோத்திரம் என்ன, நான் எவ்வளோ பெரிய ஆள், என்னை இப்படி சொல்லிட்டானே. நம்ம பாட்டுக்கு அமைதியாக வாயை பற்றிக்கிட்டு இருப்போம். அவர் நமக்காக எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவார். ஜஸ்ட்டு நம்ம இந்த உலகத்தில் ஒரு கை, கால், கண், ஒரு சரீரம் எல்லா அவயவங்களோட வச்சுருக்கார். அவர் தனது மகிமையை வெளிப்படுத்தும்படி தான் நம்மளை வச்சுருக்கார். இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் அப்படிங்கார். நீங்களும் நானும் இருக்கிறது யார் மகிமையை வெளிப்படுத்த, கர்த்தருடைய ராஜரிகமுள்ள தேவனது மகிமையை, அவருடைய வல்லமையை நம்ம வாழ்க்கையில் வெளிப்படுத்துவதற்காகத்தான் இருக்கும். நசரேயனாய் இயேசுவை அப்போஸ்தலர் 10:38 பார்க்கும். தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினாராம். அதனால் அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் தேவன் சுற்றி திரிகிறத நம்ம பார்க்கோம். இயேசுவுக்கே அப்படி ஒரு அபிஷேகம் வேணுமே, ஆனால் நமக்கு வேணும் இல்லையா? இந்த நேரமே ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என்னை உடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ண ஆண்டவரே. நான் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை நான் நம்புதேன். சிலர் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஆனால் எனக்கு ஆவியின் அபிஷேகமே இல்லைங்கிங்க. முழங்கால் படி தான். அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாக இவனுக்கு பலன் அளிப்பார்.
பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஆண்டவர்கிட்ட போய் தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்துருவோம். நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நீங்கள் தான். இந்த யுத்தம் என்னுடையதல்ல, நான் யுத்தம் எனதல்ல, கர்த்தானின் யுத்தம். சும்மா நின்று நான் பார்த்திட செய்யும். சத்துரு வெள்ளம் போல் எழும்பிடும் வேளை, கர்த்தரினாவியே கொடியேற்றுவீரே. யுத்தம் எனதல்ல ஆண்டவரே, என்னதெல்லாமோ நடக்கும், என்னெல்லாமோ போராட்டம் நடக்கும். நம்ம எப்போ பார்த்தாலும் போராட்டம், பாடு, பிசாசு, செய்வினை, மந்திரவாதம், அவன் பண்ணிட்டான், இவா பண்ணிட்டா, அவா கண்ணுப்பட்டுட்டு, இவன் கண்ணுப்பட்டுட்டு. நம்மெல்லாம் பெரிய ராக்கு, நம்மளை யாரும் என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. அவர் எந்தன் கண்மலை, அவர் எனது பலன். எனக்கு பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனது ஆவியானவர் என்னைய மூடி போர்வையாக மூடி இருக்கார். அவரை தாண்டி தான் யாரும் என்னைய தொட வரணும். என்னை ஒரு நாதமும் ஒருத்தர் என்னை என்ன செய்ய முடியாது, தீண்ட முடியாது, சீண்ட முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவரே 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 எல்லாவற்றுக்கும் எல்லாம் நீங்கள் தான்ப்பா, எல்லாவற்றுக்கும் எல்லாம் நீங்கள் தான். என் வீட்டில் உங்கள் ரகசிய செயல் இருக்கட்டும். 2 பொற்குழாய்கள், அது அபிஷேகத்தை குறிக்கி அபிஷேகம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். அபிஷேகம் பொன்னிற எண்ணெயில், பொன்னிற குழாய், பொற்குழாயில் பொன்னிற எண்ணத்தில் எண்ணெய் வந்துக்கிட்டு இருக்கான், விசேஷமான எண்ணெய். நம்ம சாதாரண வாங்குத டீசல், பெட்ரோல், மண்ணெண்ணெய், இந்த எண்ணெய் இல்லை, பரலோகத்திலிருந்து விசேஷித்த எண்ணெய் வரும். அந்த அபிஷேகம் நம்மளுக்கு போதுமா போதாதா? நறுமணம் அப்படி கமழுகிற கமகமகமகமன்னு எண்ணெய் எரியுது. அது எல்லாத்துக்கும் எல்லாமா என்ன செய்யும், இருக்கும். கிளையாத்தில் பிசின் தைலம் இல்லையோங்கார். இன்றைக்கி சோவீனத்தோடு இருக்கலாம், பலவீனத்தோடு இருக்கலாம். ஏன்னா என்னுடைய பலனெல்லாம் ஓஞ்சி போச்சுன்னு ஒரு மூல முடுக்கில் உட்காந்து படுத்துருக்கலாம். என்னை வீல் சேரில் கொண்டு போக வேண்டியதாக இருக்க, என்னைய தூக்கிட்டு போகிறதுக்கு யாரும் இல்லையே, என்னை கவனிக்க யாரும் இல்லையே. நேற்று வரைக்கும் அருமையாக அம்மா அம்மான்னு கீழ்ப்படிந்த பிள்ளைகளெல்லாம் இன்றைக்கி நம்மளை டிக்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே. அவங்க சொற்படி நம்ம கேட்கக்கூடிய நிலைமையில வந்துட்டேன், நம்ம சொன்னபடி கேட்ட காலங்கள்லாம் போயிட்டேன் அப்படின்னு நீங்கள் கவலையோடு ஒடுங்கி இருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு அந்த செய்தி சொல்லுவார். நீ எழும்புவ, திரும்பவும் எழும்புவ, திரும்பவும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பேன். வேறு பெரிய அங்கங்கெல்லாம் ஓட முடியலை, இருக்க இடத்துல நம்புவோம். நான் மறுபடியும் எழும்புவேன், மறுபடியும் நான் நடப்பேன், மறுபடியும் நான் ஓடுவேன், மறுபடியும் நான் ஆண்டவருடைய அன்பை இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் நான் எடுத்து சொல்லுவேன். என் தேவன் எனக்கு போதுமானவராய் இருப்பார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே நான் அவரையே சார்ந்து கொள்ளுவேன் அப்படின்னு நம்ம அவரை பிடிச்சிக்கிட்டோன்னா நம்ம என்ன எங்கே போயிடுவோம், பிடிக்க வேண்டியதை நம்ம பிடிச்சிருவோம். கர்த்தர் நடத்துவார். இன்றைக்கி தேவனது கண்கள் 10ஆம் வசனம் பாருங்கள். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? எழும்புங்க, ஆரம்பிங்க. இது வரைக்கும் பலத்தையும் பராக்கிரமத்தையும் சுயத்தையும் நம்பி நொந்து நூடாக இருக்கலாம். புதுசாக இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட ஒரு விசையாக இந்த நேரம் அர்ப்பணிங்க. ஆண்டவரே, ஆமாம், நான் என் சொந்தக்காரங்களை நம்புகிறேன், எங்கள் மாமாவை நம்பினேன், எங்கள் அப்பாவை நம்பினேன், எங்கள் அவங்க தந்துடுவாங்க, எங்கள் அத்தை ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாங்க, தருவாங்கன்னு நினச்சேன், எங்கள் அக்கா தந்துடுவேன்னு சொன்னான். கடைசி எல்லாரும் என்னைய கைவிட்டுட்டாங்க. மருத்துவர்களை நம்பினேன், இந்த டாக்டர்கிட்ட போனால் கட்டாயம் சுகமாயிரும்னு நம்பினேன். ஆனால் இப்போ பாருங்கள், இது 4th ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர்னு பேசிக்கிட்டு இருக்கான். எனக்கு ஒன்றும் தெரியலை. தூரத்துக்கு போடுங்க, புது வாழ்க்கை ஆரம்பிங்க. என்ன வாழ்க்கை? தேவனது ஆவியினாலே எல்லாம் ஆகும், எல்லாம் நடக்கும், எல்லா நெகட்டிவ்னஸும் என்னை மாறும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் அதை என்ன பார்ப்பாரா? அவங்கள தூக்கு நூலை சந்தோஷமாக பார்க்கார். என் பிள்ளை எழும்பிட்டா, என் தூசியை விட்டு எழும்புங்க. பிசாசின் வார்த்தைகளால், மனுஷனுடைய நிந்தனையினால், நல்ல வசனத்தை வாசித்தவங்க தான், நல்ல விசுவாசத்துக்குள்ளே இருந்தவங்க தான், வீட்டில் பிரச்சனையை கண்ட உடனே அப்படியே சுருண்டுட்டீங்கல்ல, முக்கில் போய் மூலையில் போய் உட்கார்ந்தவங்க எல்லாரும் எழும்புங்க. இன்னைக்கு எழும்பணும், புது வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். 10வது வசனம். ஒருவேளை அந்த ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், அவங்களுக்கே
எத்தனையோ முறை ஆரம்பித்தேனே, இன்னைக்கு புது துவக்கத்தை தேவன் தருகிறார். சரியா? எழும்புங்க, தேவன் நம்ம ஒவ்வொருவரோடும் பேசுவார். நம்ம சந்தோஷமாக பெரிய காரியத்தை கர்த்தருக்குன்னு செய்வோம். அன்றைக்கி அந்த செருபாபேல் அந்த ஆலயத்தை என்ன செய்தான்? முற்றுமுடியே கட்டி முடிக்கிறதுக்கு தேவ ஆவியானவர் அவன் மேலே இறங்கினார். பரலோகத்திலேருந்து அந்த எண்ணெய் வடிஞ்சிக்கிட்டே இருந்து இன்றைக்கி ஒவ்வொருவர் தலை மேலேயும் ஆண்டவர் இறங்குதார். நம்மளுக்கு தெரியாது. பச்சையான ஒலிவ மரத்தை போல் நம்ம என்ன செய்வோமா? இருப்போமா? நம்மளுடைய சுய முயற்சி அற்பமானது. கர்த்தருடைய கிருபை தான். கண்ணை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காய் நன்றி. எங்களை நம்முடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்தி தருகிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசின காரியங்களுக்காய் நன்றி. எங்களால் ஒன்றும் கூடாது, உம்மால் எல்லாம் கூடும். அதனால் எந்தெந்த வேலைகள் ஆரம்பித்து வைத்து முடிக்க முடியாமல் இருக்காங்களோ அந்த வேலைகளெல்லாம் முடியத்தக்கதாக பரலோகத்திலிருந்து பிள்ளைகளுக்கு உதவியும் ஒத்தாசையும் நீங்கள் அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். பரலோக அபிஷேகம் கண்ணுக்கு தெரியாமல் ஒவ்வொருவர் தலையின் மீதும் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எவ்வளவு சுகவீனத்தோடு அந்த வசனத்தை கேட்டாலும் பிள்ளைகளுக்கு நீங்கள் பரலோகத்திலிருந்து பொன்னீரை குழாயில் பொன்னீரை எண்ணெய் ஆகி அபிஷேக தைலத்தை ஊற்றி கிளையாத் பிசின் தைலத்தை ஊற்றி பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுங்கப்பா. நடக்க முடியாமல் படுத்திருக்கவங்க இந்த நேரத்தில் எழும்பி நடக்கட்டும். குஷ்டரோகிகள் சுஸ்தமாகட்டும். குருடர்கள் பார்வையடையட்டும். சரி, காது கேட்க முடியாதவங்களுக்கு காது கேட்கட்டும். பெரும்பாடுகள்லாம் நின்று போகட்டும். இயேசுவே, அற்புதங்களை செய்யுங்கப்பா. பிரிந்து ஆட்களை இருத்தி மரித்தோரை எழுப்புங்கள்னு சொல்லுதீங்க. செத்த நிலையில் இருக்கவங்களை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் எழுப்புகிறோம். இந்த வசனம் உங்களுக்கு ஜீவனையும் வல்லமையும் கொடுக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.